வணக்கம். நான் உங்கள் தர்மபுரி அதியமான். ஒரு நாள் ஒரு கழுதை வயிறு நிறைய புற்களை மேய்ந்துவிட்டு சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. எதிரிலே எதையும் சாப்பிடாமல் ஒரு புலி படுத்து கொண்டிருந்தது. அமைதியாக இந்த கழுதை போயிருக்கலாம். புலியிடத்திலே சென்று, நான் வயிறு நிறைய புற்களை மேய்ந்துவிட்டு வந்திருக்கிறேன், நீ சாப்பிட்டாயா இல்லையா என்று கேட்டது. இல்லை என்றது புலி. சரி, நீ சாப்பிடாவிட்டால் பரவாயில்லை, நான் சாப்பிட்ட புல்லின் நிறம் என்ன தெரியுமா என்று கேட்டது அந்த கழுதை. நான் புல்லை சாப்பிடுவதில்லை, ஆனாலும் எனக்கு புல்லின் நிறம் பச்சை என்பது எனக்கு தெரியும் என்றது புலி. சாப்பிடாத உனக்கு எப்படி தெரியும்? புல்லின் நிறம் நீல நிறம் என்றது கழுதை. இந்த புலிக்கு ஆத்திரம் பொங்கிவிட்டது. இல்லை இல்லை, புல்லின் நிறம் பச்சைதான் என்றது புலி. ஆனால் கழுதை மறுத்தது. இப்படி 3 மணி நேரம் விவாதம் நடந்தது. கடைசியாக இந்த விவாதமானது அந்த கூட்டத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிங்கத்திடம் போய் நின்றது. அப்போது சிங்கம் இருவரையும் விசாரித்துவிட்டு தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் மீண்டும் கழுதையிடம் கேட்டது. கழுதையே, புல்லின் நிறம் என்ன என்று கேட்டது. அதற்கு அந்த கழுதை சொன்னது, நீங்களும் புல்லை சாப்பிடுவதில்லை, புலியும் சாப்பிடுவதில்லை, நான் அடித்து சொல்லுகிறேன், புல்லின் நிறம் நீலம் என்று சொன்னது. சிங்கம் உடனே தீர்ப்பு வழங்கியது. நீ சொன்னது மட்டும்தான் சரி கழுதையே, நீ சொன்னது சரி, புல்லின் நிறம் நீலம்தான், நீ போகலாம் என்றது. ஒரே மகிழ்ச்சி கழுதைக்கு. தான் செல்வதற்கு முன்னால் சிங்கத்திடம் ஒரு வேண்டுகோள் வைத்தது. நீங்கள் இந்த புலிக்கு ஏதேனும் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும், அப்போதுதான் நான் சந்தோஷப்படுவேன் என்றது கழுதை. அப்படியா? புலிக்கு இன்றிலிருந்து 5 மாதம் அது யாரிடத்திலும் பேசவே கூடாது, வாயே திறக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்தது. சந்தோஷமாக இதை கேட்டுக்கொண்டிருந்த கழுதை துள்ளி குதித்து ஓடி மறைந்தது. ஆனால் அந்த புலி கண்களில் கண்ணீர் வழிய கேட்டது. நீங்கள் தீர்ப்பு அளித்தது கூட எனக்கு கவலை இல்லை, புல்லின் நிறம் நீளம்தான் என்று. ஆனால் எனக்கு எதற்கு 5 மாதம் யாரிடத்திலும் நான் பேசக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கினீர்கள் என்று அழுகையோடு கேட்டது அந்த புலி. அப்போது சிங்கம் சொன்ன வார்த்தைகள் தான் முக்கியம். சிங்கம் சொன்னது, கழுதை இருக்கிறதே கழுதை, அதனுடைய குணமே தான் சொல்வதுதான் சரி, தான் சொல்வது மட்டும்தான் சரி என்று வாதிடும் எண்ணம் கொண்டது, குணம் கொண்டது. ஆனால் நீயோ புலி. ஒருவன் கணக்கு பாடத்தில் சிறந்து விளங்கினால் கூட கணிதத்தில் அவன் புலி என்று சொல்வார்கள். ஒருவன் வீரத்தில் சிறந்து விளங்கினால் அவன் புலியை போன்றவன், பாய்ச்சலுடையவன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மிருகமான நீ போயும் கழுதை இடத்திலே 3 மணி நேரம் வாதம் செய்திருக்கிறாய். அந்த கழுதையின் தன்மை தான் சொல்வது மட்டும்தான் சரி என்று வாதிடக்கூடிய தன்மை. அதனிடம் நீ வாதம் செய்தாயல்லவா, அதற்காக உனக்கு இந்த தண்டனை என்று சொன்னது சிங்கம். புலி அப்போதுதான் உணர்ந்தது, இது ஒரு வேடிக்கையான கதை. நாட்டிலே பலர் தான் சொல்லுவதை மட்டும்தான் சரி என்று திரும்ப வாதிடுவார்கள், உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கழுதை போன்றவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நாம் வாதமோ விவாதமோ செய்யாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் புலியைப் போல வீரமாக இருக்க முடியும். அவர்களிடத்தில் நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை இந்த கதை உணர்த்துகிறது. இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.